பூச்சாண்டி வரா. முன்பெல்லாம் குழந்தைகளை கடத்துகிறவர்களை பிடிக்க வருகிறவர்களை பூச்சாண்டி வர்றா, பிள்ளை பிடிக்கார வர்றான் என்று சொல்லி ஆட்களை காட்டி மிரட்டுவார். அவர்கள் திருவழியாக வருகின்ற போது அல்லது உங்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற போது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. அவர்கள் தெருவழியாகவும் வருவதில்லை, வீட்டு வாயில் வழியாகவும் நுழைவதில்லை. அவர்கள் நேரடியாகவே அரிதாரம் பூசி அழகாக மேக்கப் போட்டு நல்ல மனிதர்களைப் போல உங்கள் செல்போன் வழியாக நேரடியாகவே உங்கள் வாழ்வுக்குள் நுழைந்து விடுகிறார்கள். மலருக்கு 11 வயது, 6ஆம் வகுப்பில் இருக்கிறார். அவளுக்கு கொஞ்சம் டான்ஸ் வரும். ஆகவே சில டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷூட் செய்து அவளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை ஷேர் பண்ணுவாள். ஒரு நாள் மலருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ கால் ஒன்று வருது. அதை அட்டன் பண்ணி, அங்கிள் நீங்கள் யார், உங்களை எனக்கு தெரியாதே அப்படி கேட்குறான். அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, இன்ஸ்டாகிராமில் நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேம்மா, உன்னுடைய டான்ஸ் ஸ்டெப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் டிரெக்டர்மா, நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் செய்து விளம்பரங்களிலையும் டிவி சீரியல்லையும் திரைப்படங்களிலும் நடிக்க வைக்கிறது என்னுடைய ஒரு பொறுப்பு. இப்போ எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் விளம்பரத்துக்காக ஒரு நல்ல ஃபேஸ் தேவைப்பட்டது. இன்ஸ்டாகிராமில் உன்னுடைய வீடியோஸை பார்த்தேன், நீ அதுக்கு ஆப்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறார். இதை கேட்ட உடனே மலருக்கு பயங்கர ஹாப்பி. அங்கிள் தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள், என்ன அங்கிள் செய்யணும் அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஒரு நாள் நீ ஒரு ஆடிஷன் வரணுமா, ஷூட்டில் உன்னுடைய ஃபேஸ் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நீ அந்த விளம்பரத்தில் நடிக்கலாம். அப்படி விளம்பரத்தில் நீ நடித்து டிவியில் அப்பியர் ஆகிட்டியானா அப்புறம் இன்ஸ்டாகிராமில் உன்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுவாங்க அப்படி சொல்கிறார். இவளுக்கு பயங்கரமான ஹாப்பி எக்ஸைட்மெண்ட். ஓகே அங்கிள், நான் என்னுடைய அம்மா அப்பாவிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். அம்மா அப்பாட்ட இதை பற்றி சொல்லாத, நீ முதல்ல ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டியன்னா அப்புறம் அம்மாட்ட சொல்லிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்கிறார். அதுக்கு நான் என்ன அங்கிள் செய்யணும், ஒரு 15 மினிட்ஸ்மா, என்னுடைய காரில் கூட அந்த ஆடிஷனை முடிச்சிடலாம், நீ என்னை மீட் பண்ணணும் அப்படி சொல்கிறார். அது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படி வர்றது அப்படி சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சி போகுமாம்மா, உங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக ஆவாங்க. அதனால் ஒரு நாள் மட்டும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்ன வந்து சந்தி, ஆடிஷனில் நீ செலக்ட் ஆகிட்டேன்னா அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படி சொல்கிறார். சரி அங்கிள், நான் அப்போ எங்கே வர்றது, அது நான் உன்னுடைய வீட்டுக்கிட்ட வந்து உன்னை கூப்பிட்டேன்னா அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சி போகும். அதனால் நீ உனக்கு வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு லொக்கேஷன் சொல்லு, அதில் வந்து நான் காரில் வெயிட் பண்ணுறேன், வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறார். மலர் சொல்கிறா, என்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் என்னுடைய ஸ்கூல் இருக்குது அங்கிள், நான் அந்த லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாரேம்மா, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்களா அப்படி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நாளைக்கு சண்டே அங்கிள், அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இப்படி வர்றது. நாளைக்கு 9 மணிக்கு நான் உங்கள் ஸ்கூலுக்கிட்ட வெயிட் பண்ணுறேன், நீ அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எப்படியாவது வெளியே வந்துடு, நான் 15 மினிட்ஸில் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படி சொல்லுறான். ஓகே அங்கிள் அப்படி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் 9 மணிக்கு மலர் அம்மா அப்பாவிட்ட சொல்லாமலே வீட்டை விட்டு விறுவிறுன்னு இறங்கி கிளம்பிடுறா. அப்பா கவனிக்கிறாரு, மலர் எங்கேயோ போகிறானா, சொல்லாமல் போகிறாளே அப்படி சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாரு. ரூமில் செல்ஃபோன் கிடக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பனாக இருக்குது. அதில் ரீசெண்டாக வந்த மெசேஜ், நான் ஸ்கூல்கிட்ட வந்துட்டேன் சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்குது. அப்புறம் கீழே அவன் டைப் பண்ணியிருக்கிறான், எக்காரணம் கொண்டு அம்மா அப்பாவிட்ட சொல்லிடாத, சர்ப்ரைஸ் உடஞ்சி போகும் அப்படி சொல்லி எழுதியிருக்கிறான். அப்பாவுக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படி தெரிஞ்சு போச்சு. மலரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடி போகிறார். மலர் அந்த காரை கண்டுபிடிச்சி அந்த காருக்குள்ளே ஏறுற சமயத்தில் அப்பா போய் கையை பிடிச்சி தடுத்துடுறார். மலர் என்ன செய்கிற, யாருடைய கார் இது, எங்கே போகிற அப்படி சொல்லி கேட்குறார். இவரை பார்த்த உடனே அந்த பையன் காரை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அப்பா அவர் என்ன ஒரு விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி நான் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாருப்பா அப்படி சொல்கிறேன். மலர் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான்ல, ஏன் இப்படி சொல்லாமல் வந்த அப்படி சொல்கிறார். அது அவர் தான் சொன்னார்ப்பா, உங்கள்கிட்ட சொன்னால் சர்ப்ரைசிங்காக இருக்காது, செலக்ட் ஆன பிறகு சொல்லிக்கலான்னு சொன்னார். அப்பா தலையில் அடிச்சுக்கிட்டார். மலர் நான் நல்ல வேலையில் வந்ததுனால உன்னை மீட்க முடிஞ்சது, இல்லைன்னா எங்கே போயிருப்பேனே தெரியாதே அப்படி சொல்லி புலம்புறார். சரி பரவாயில்ல, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க, நமக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே டேஞ்சர் தான், கவனமாக இருக்கணும், வா வீட்டுக்கு அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். மலர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மீட்கப்பட்டார். ஆனால் எல்லா வேளையிலும் இப்படி நடக்காது. அதனால் முன்பில்லாத வகையில் இன்னும் அதிகமாக விழிப்புணர்வோடு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வயசில் அந்த குழந்தைகளுக்கு சரியான கண்காணிப்பு இல்லை என்றால் அவர்கள் சிக்கலிலே மாட்டுவது உறுதிங்க. 18 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு சரியான முடிவு, எது நல்லது எது கெட்டது, எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது, எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு குழப்பம் இருப்பது உறுதி. ஆகவே குழந்தைகள் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைத்தளங்களிலே, குறிப்பாக யூடியூப், இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு அக்கவுண்ட் தொடங்குவதை பெற்றோர் அனுமதிக்காதீர்கள். உங்கள் ஃபேமிலிக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு அக்கவுண்ட் தொடங்குங்கள், அதிலே
அவர்களது வீடியோக்களை பதிவிடுங்கள். அதை பெற்றோர் கண்காணியுங்கள். அவர்களது கமெண்ட் பாக்ஸை டிசேபிள் செய்து வையுங்கள். உங்கள் குழந்தைகள் தங்கள் தொலைபேசி எண்களை தெரியாத நபர்களோடு பகிர்வதை தடை செய்யுங்கள். உங்கள் குழந்தைகள் யாரோடு பேசுகிறாங்க, என்னென்ன நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள் கொஞ்சம் கண்காணியுங்கள். உங்கள் குழந்தைகளோடு குவாலிட்டியாக சில நேரங்களை செலவிடுங்கள். மீண்டும் ஒரு அருமையான விழிப்புணர்வு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.